வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்றைக்கி ஜாதகத்தில் சில அடிப்படையான கூறுகளை பார்க்கலாம். அதாவது நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப நம்மளுக்கு பொதுவாக ராசி கட்டம் மற்றும் நவம்சம் இது ரெண்டையும் பார்த்து தான் ஜாதக பலன் எடுக்கிறோம். இது மாதிரி இந்த ஜாதகம் பார்க்குறதுல இந்த ராசி கட்டம்ங்கிறது D1 சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டி சார்ட் அதோட வகைகளில் இது வந்து ராசி கட்டம்ங்கிறது D1 சார்ட். இது மாதிரி பல்வேறு வகையான சார்ட்லாம் இருக்குது. அதோட தன்மைகள் என்ன, அது எதுக்காகலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து டி சார்ட்னா என்ன, அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ D1ங்கிறது நம்ம லக்னத்தை அடிப்படையாக கொண்டது. லக்னம் அல்லது ராசி இதை தான் அடிப்படையாக கொண்டது. நம்ம உடல் மட்டத்தின் இருப்பு இதை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது தான் இந்த D1 சார்ட்டுங்கிறது. அடுத்து D2 சார்ட் அப்படிங்கிறது ஹோரா சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட செல்வம், குடும்பம், பேச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த D2 சார்ட்டை பார்க்கலாம். D3ங்கிறது டெஸ்கான் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். உடன்பிறப்புகள், நம்மளோட தைரியம், சக்தி மற்றும் திறன் இதை பற்றி இன்னும் விளக்கமாக டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த D3 சார்ட்டை பார்க்கணும். D4 சார்ட்டுங்கிறது சதுர்தாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நம்மளோட விதி, அசையா சொத்துக்கள், வீடு போன்ற தன்மைகளை தெரிந்துக்கணுன்னா இந்த D4 சார்ட்டை பார்க்கணும். அடுத்து D7 சார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்தமான்சா, நம்மளோட குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட் பயன்படுது. D9 சார்ட்டுங்கிறது நவம்சம், நம்மளோட திருமணம் மற்றும் கூட்டு தொழில், கூட்டாண்மை இதெல்லாம் D9 சார்ட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். D10 சார்ட்டுங்கிறது தசாம்சம், அதாவது நம்மளோட தொழில், சமூக அந்தஸ்து மற்றும் அதிகாரம் போன்ற தன்மைகளை தெரிந்து கொள்ள இது பயன்படுகின்றது. D12ங்கிறது துவாதசாம்சா, நம்மளோட பெற்றோர், மூதாதையர்கள் மற்றும் குடும்ப வம்சாவளிகளை பற்றி தெரிந்து கொள்ள உதவும். D16 அப்படிங்கிறது சோடசாம்சா, அசையும் சொத்துக்கள் மற்றும் பொது சொத்துக்கள், மகிழ்ச்சி போன்ற தன்மைகளை தெரிந்து கொள்ள பயன்படும். D20 அப்படிங்கிறது விம்சாம்சா, ஆன்மீக நோக்கங்களும் சாதனாவின் பலன்களும் அதை பற்றி தெரிந்து கொள்ள இது பயன்படுது. D24 அப்படிங்கிறது சதுர் விம்சாம்சா, கற்றல் மற்றும் அறிவுசார் சாதனைகளை தெரிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கின்றது. D27 சப்த விம்சாம்சா, உடல் வலிமை மற்றும் பலவீனம் குறித்து தெரிந்து கொள்ள பயன்படும். D30ங்கிறது திரிம்சாம்சா, துயரங்கள், தீமைகள் மற்றும் ஒரு வகையான துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் நடந்தால் தெரிந்து கொள்ள உதவும். D40ங்கிறது கவேதம் சாம்சா, அதாவது வாழ்க்கையில் பொதுவான மங்களகரமான தன்மைகள், நிகழ்வுகளை புரிந்து கொள்ள இது பயன்படும். D45 அப்படிங்கிறது அஸ்வேதாம்சா, குணமும் நடத்தையும் தெரிந்து கொள்ள இது உதவும். D60ங்கிறது சஸ்ரியாம்சா, அனைத்து வகையான நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ள இந்த சார்ட் உதவுகின்றது. இது போன்ற டி சார்ட்லேயே பல்வேறு வகையான சார்ட் இருக்குது. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அம்சங்களை இன்னும் நுட்பமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கின்றது. வாழ்க வளமுடன்.